நேற்று ஒரு கட்டு கீரை வாங்கினோம். அதில் வந்து இவ்வளோ பழம் இருக்குது. இந்த பழத்தை வச்சு நம்ம க்ரோ பேக்கில் வந்து விதை நடவு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா தோட்டத்து மண்ணவே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா இது வந்து மண்புழு உரம். மண்புழு உரம் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தோட்டத்து மண்ணே பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் மண்புழு உரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து விதை போட்டு முடிச்ச பின்னாடி லைட்டாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதையை வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதில் ஒரு விதையிலையுமே கண்டிப்பாக ஒரு 7-8 விதை இருக்கும். பாருங்க எவ்வளோ விதை இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கிளறி விட்டுக்கலாம். போட்ட விதை எல்லாமே கையிலெல்லாம் நிறைய விதை இருக்கும். இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் கலவையை வந்து இந்த மண்புழு உரத்தை வந்து இப்படி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டாலே நல்லாவே விதை முளைச்சிரும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ பேக் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லாவே ஊற்றிக்கலாங்க. அடுத்து கீரை முளைச்சி வரும்போது தான் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். இந்த மாதிரி தொளிச்சு விடுங்க. எந்தளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா ஊற்றுறோமோ அப்போ தான் இந்த விதையோட முளைப்பு திறன் வந்து நல்லா வளரும். தண்ணி பார்த்திங்கன்னா தாராளமாகவே ஊற்றியாச்சு. மணத்தக்காளி கீரையும் குட்டி குட்டியாக சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற மணத்தக்காளி கீரையில் கண்டிப்பாக மணத்தக்காளி பழம் இருக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி நம்ம நடவு பண்ணாலே இந்த மாதிரி சூப்பரான ஒரு அறுவடையை நம்ம எடுக்கலாங்க. செம்ம குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. மணத்தக்காளி கீரை விதை முளைச்சிருக்கு. அங்கே பாலாக்கீரை வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற மணத்தக்காளி கீரையோட பழத்தை தான் நம்ம நடவு பண்ணியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலராக சூப்பராக மணத்தக்காளி கீரை நம்மளுக்கு அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதை சமைச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
இங்கே பாருங்கள், இதுலேயே பாவக்காய் வருது, தக்காளி நிறையா முளைச்சிருக்கு இந்த ஒரு க்ரோ பேக்கில். இதில் நாங்கள் பழத்தை தான் நடவு பண்ணோம். சூப்பராகவே வளர்ந்துருக்கு பாருங்கள். நாட்டு மணத்தக்காளி கீரை தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஹைப்ரிட் மணத்தக்காளி கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நாட்டு மணத்தக்காளி கீரை தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டு மணத்தக்காளி கீரை கடையில் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்களே வீட்டில் இந்த மாதிரி பழத்தை போட்டு அறுவடை பண்ணி சாப்பிடுங்க. பக்கத்தில் தக்காளி இருக்குது, அதை கட் பண்ணிடாதீங்க. நம்ம வளர்த்த கீரையில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் சூப்பராக இருக்குதுங்க. நடவு பண்ணும்போது மண்புழு உரம் மட்டும் நான் ஆட் பண்ணினேன். மற்றபடி எந்த ஒரு உரமும் நான் கொடுக்கலைங்க. மற்றபடி அறுவடைக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே தக்காளி இருக்கு. இந்த மணத்தக்காளி கீரை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணியிருக்கோங்க. இன்னும் நிறைய இருக்குதுங்க. அது இன்னும் அடுத்தடுத்த சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு போதுமான மணத்தக்காளி அறுவடை பண்ணியாச்சு. லீஃப் பாருங்க, ரொம்ப பெருசா சூப்பரா இருக்கு பார்க்கவே. இந்த குச்சியிலேருந்து கீழேருந்து இந்த புதினா சூப்பராக தலையுது. இந்த சைடுமே புதினா கீழே குச்சியிலேருந்து தலையுது. இந்த குச்சியோட இதுலேருந்து தலையுது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. பக்கத்தில் போனாவே புதினாவோட வாசனை செம்மையாக இருக்குது.
வல்லாரைக்கீரை செம்மையாக வந்துக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் செடியில் எப்போ கத்திரிக்காய் காய் காய்க்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குதுங்க. இந்த கத்திரிக்காய் க்ரீன் கலரா வைலட் கலரா என்ன கலர்னு தெரியலங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தக்காளி செடியில் தக்காளி காய் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. குண்டு குண்டு தக்காளி. இன்னும் இதெல்லாம் பழுக்கிறதுக்கு 1 மந்த் ஆகும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நிறைய காய் வச்சிருக்குதுங்க. தானா முளைச்ச தக்காளியில் இவ்வளோ காய் வைக்கும்போது பார்க்க மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஒரே ஒரு சின்ன பாட்டில் முள்ளங்கி நடவு பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக வருது. பன்னீர் ரோஸில் சூப்பராக மொட்டு வச்சிருக்கு. செவன்டே ரோஸ். இந்த கத்திரிக்காய் செடி எப்போ பெருசாகும்னு ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கோம். இந்த புதினா குச்சியில் புதினா இலைகள் சூப்பராகவே தளைஞ்சிருக்குங்க. குட்டி குட்டியாக முளைப்பு திறன் சூப்பராக இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நாளில் புதினா வந்து சூப்பராக அறுவடைக்கு வந்துடும். இதேமாரி இந்த சைடுமே நான் நடவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே நல்லா தளைஞ்சிக்கிச்சு. இது தாங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி. நாங்கள் சின்ன குச்சியாக தான் நட்டு வச்சோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரான்ச் விட்டு செம்ம சூப்பராக வளர்ந்துருக்குங்க. நான் இந்த இதில் வந்து ஆல்ரெடி நான் இலைகளை மட்டும் கட் பண்ணி எண்ணெய் காய்ச்சினேன். நல்ல க்ரீன் கலரில் நல்ல வாசனையோட சூப்பராக இருந்ததுங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருந்தால் உடனடியாக ஸ்டாப் ஆயிருங்க. சூப்பராக ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளரிக்கால பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது ஆண் பூவா பெண் பூவான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு வர வெள்ளரிக்காய் ஃபஸ்ட்டு ஆண் பூ தான் வரும். அதுக்கப்புறம் தான் பெண் பூ வரும். அதனால் இது அந்தளவுக்கு வராது. அதுக்கப்புறம் தான் காய் கொடுக்கும். இங்கே பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்கு. பூ பூத்துருக்கு பாருங்கள் 2.